திருக்குறள் 9. கோளில் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளி வணங்காத்தலை. இயக்கமற்ற ஐம்பொறிகளினால் பயன் ஏதும் இல்லாததைப் போன்றே 8 குணங்களைக் கொண்ட இறைவனது தாளை வணங்காத தலையும் பயனற்றது. இங்கு கோள் அற்ற பொறிகளினால் பயன் இராதே, அதைப்போன்றே 8 குணங்களைக் கொண்ட இறைவனின் தாளை வணங்கி ஒழுகாத தலையும் பயன் தராது. மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்பொறிகளில் குறைபாடு இருப்பின் அவற்றால் பயன் இராது. அதைப்போன்றே இறைவனை சிந்தியாத வணங்கி ஒழுகாத தலையினாலும் பயனிராது. இதில் தலை என்பதற்கு தலைமை என்றும் சிந்திக்கும் சக்தி என்றும் தலை எனும் உடலின் முக்கிய அங்க உறுப்பையும் பொருள் கொள்ளலாம். உடலுக்கு தலையானது தலை, எனவேதான் அதை தமிழில் தலை என்றார்கள். அத்தகைய தலையே இறைவனை ஒழுகாவிடின் பயனற்றது என்ற வள்ளுவரின் நயம் அறிவீர்களாக. எண்குணத்தான் என்பதற்கு சுலபமாக, அதாவது எளிதாக எண்ணிக்கையற்ற ஒப்பற்ற பண்புகளை கொண்டவன் என்று சொல்லலாம். ஆயின் 8 வகையான குணங்களை இறைவனுக்கான அடிப்படை குணங்களாக அன்றைய எல்லா மதங்களிலும் கூறப்பட்டிருப்பதால் அதையே திருவள்ளுவரும் குறிப்பிடுகிறார் என்றே கொள்ள வேண்டும். இறைவனின் எண்குணங்கள்: 1. தன்வயத்தனாதல், 2. தூய உடம்பினன் ஆதல், 3. இயற்கை அறிவு உணர்வினன் ஆதல், 4. முற்றும் உணர்தல், 5. இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், 6. பேரருள் உடைமை, 7. முடிவிலா ஆற்றல் உடைமை, 8. வரம்பில் இன்பம் உடைமை. தன்வயத்தன், தூய்மை, இயற்கை அறிவு, முற்றறிவு, கட்டின்மை, பேரருள், எல்லாமன்மை, வரம்பில் இன்பம். குறிப்புரை: உயரிய எண்குணங்களைக் கொண்ட இறைமையின் பாதங்களை பற்றி தமது தலையால் கருதி வணங்கி போற்றி ஒழுகுதலே பயனுள்ள சிறந்த வாழ்வாகும். அல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. ஒப்புரை: திருமூலரும் தனது திருமந்திரத்தின் கடவுள் வாழ்த்தில் கடவுளிற்கு எண்குணத்தை குறிப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. திருமந்திரம் 1 கடவுள் வாழ்த்து: ஒன்றவன்தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் 3னுள், 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 வினிந்தனன், 7 பார் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8. திருவிளையாடல் திரைப்படத்தில் அவ்வை பாடும் கண்ணதாசனின் பாடலும் இங்கே பொருத்தம் கருதி நினைக்கத்தக்கது. மேலே சொன்ன திருமூலரின் பாடலுக்கு ஓரளவு ஒத்துப்போவது. ஆனால் அவர் சொன்ன 8ம் நாம் மேலே விளக்கப்பகுதியில் கண்டவாறு என்று அறியவும். திருமூலரின் 1 - 7 வரைக்குமான விளக்கம் விரிவு கருதி இங்கே குறிக்கப்படவில்லை. ஒன்றானவன் உருவில், 2ஆனவன் உருவான செந்தமிழில், 3ஆனவன் நன்றான வேதத்தில், 4ஆனவன் நமச்சிவாய என, 5ஆனவன் இன்பச் சுவைகளுக்குள், 6ஆனவன் இன்னிசை ஸ்வரங்களில், 7ஆனவன் சித்திக்கும் பொருள்களில், 8ஆனவன் தித்திக்கும் நவரச வித்தானவன், 10ஆனவன் நெஞ்சில் பற்றானவன், 12 வேலவனை பெற்றானவன், முற்றாதவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்றுதான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி கொண்டானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன், காற்றானவன் ஒளியானவன், நீரானவன் நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பின் ஒளியாகி நின்றானவன்.
எண்ணற்ற குணத்தான் என்ற பொருள் தரும் பாக்கள் மாணிக்கவாசகர் திருவாசகம் 21. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். மாணிக்கவாசகர் கீர்த்தி திரு அகவல். தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பைந்தனாகி எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். அட்டாங்க யோகத்தை கடைப்பிடித்து சித்தர்கள் அட்டமாசித்தி கைவரப்பெற்றவர்கள் என்பார்கள். அட்டமாசித்திகளும் 8 என்பதால் இங்கே குறித்துள்ளேன். அவை எண்குணத்தை பிரதிபலித்தாலும் இறைவனின் எண்குணங்கள் இவற்றையும் மீறியது என தெளியவும். 1 அணிமா, நுண்மை, அணுத்தன்மை, அணுவினும் மிக நுணிய வடிவு பெறல், சிறிதாதல். 2 மகிமா, பருமை, மேருவினும் பேருரு பெற்று நிற்றல், பெரிதாதல். 3 லகிமா, மென்மை, சேறு முதலியவற்றில் இயங்கினும் அழுத்தலின்றி காற்றினும் மெல்லிய வடிவுற்று நிற்றல், லேசாகுதல். 4வது பிரார்த்தி, விரும்பியதெய்தல், மனத்தால் விளையப்பட்டன அனைத்தும் விளைந்தவாறே பெறுதல், எல்லாவற்றையும் ஆளுதல். 5 கரிமா, விண்டன்மை, புலன்களை நுகர்ந்தும் அவற்றில் தொடக்குண்ணாமை, பொன்போல பழுவாதல். 6வது வசித்துவம், கவர்ச்சி, உலகனைத்தையும் தன்வயமாக்கல், எல்லாரையும் தன் வசப்படுத்துதல். 7 பிரகாமியம், நிறைவுண்மை, கூடு விட்டு கூடு பாய்தல். 8வது ஈசத்துவம், ஆட்சியனாதல், பிரமன் முதலியோர் மாட்டும் தன் ஆணை செலுத்தி நிற்றல், அனுபவித்தல். சமண மதத்திலும் கடவுளை எண்குணத்தான் என்கிறார்கள். அவை 1 முற்றுமுணர்தல், அதாவது எல்லையற்ற ஞானமாம். 2வது முடிவிலா ஆற்றல், 3 எல்லையற்ற பார்வை, 4 எல்லையற்ற ஒழுங்கு, 5 அழியா இயல்பு, 6 சார்பின்மை, 7 பற்றின்மை, 8 அருவகத்தன்மை, உருவிலி. நன்றி.